ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நம்முடைய இந்த 108 அவசர ஜெபக்குழுவில் இருக்கிற எல்லா சகோதரர்களுக்கும் ஒவ்வொரு பிரேயர் லீடர்ஸ்களுக்கும் நேரில் அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆண்டவருடைய கிருபையினால நம்ம தேசத்துக்காக ஜெபிப்போம். கர்த்தர் தேசத்துக்காக ஜெபிக்கிறவர்கள் மேல ரொம்ப கர்த்தர் பிரியப்படுகிற தேவனா இருக்கிறார். இந்த நாளில கூட நம்மோடு கூட சில வார்த்தைகளை கர்த்தர் பேசும்படி நம்ம கர்த்தருடைய வார்த்தைக்கு கடந்து போகலாம். எடுத்தவர்கள் வாசிக்கலாம். வேதத்திலிருந்து ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார், எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களுமாக்கி இருக்கிறார், எவர்களை நீதிமான்கள் ஆக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். Praise the Lord. எனக்கு அன்பானவர்களே, இந்த செய்தியை நீங்க இப்ப போன் கால் மூலியமா கேட்கலாம், வாட்ஸ்அப் மூலியமா, அந்த லிங்க் மூலியமா, யூடியூப் லிங்க் மூலியமா நீங்க கேட்கலாம். நீங்க இந்திய தேசத்தில் இருந்தாலும் வெளி தேசத்தில் இருந்தாலும் நீங்க எங்கிருந்து கேட்டுக்கொண்டாலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களை பார்த்து சொல்லுகிற வார்த்தை வேதம் சொல்லுகிறது, எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார், எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாக்கியும் இருக்கிறார், எவர்களை நீதிமான்கள் ஆக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் தம்முடைய வேத வசனத்தை கொண்டு உங்களோடு கூட பேசுகிறார். ஏன்னா நாம் எல்லாம் எங்கெங்கோ இருந்தோம், ஆனா கர்த்தர் தான் நம்மை தெரிந்து கொண்டு நம்மை அழைத்து நம்மை ரட்சித்து அவருடைய பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தாலே நிரப்பி நம்மளை அற்புதமாய் நடத்துகிறார். இந்த 108 அவசர ஜெபக்குழுவை கொண்டு வந்து சேர்த்தவரும் அவரே தான். ஏன்னா அவர் தான் நம்மளை முன்குறிக்கிறார், அவர் தான் நம்மை அழைக்கிறார். அதனால இந்த நாள்ல நம்மோடு கூட ஒரு செய்தியை கர்த்தர் பேசுகிறார். என்ன செய்தினா, 2 விதமான ஆசீர்வாதங்களை கர்த்தர் நமக்கு கொடுக்க போகிறார். நம்ம எல்லாம் அதிகமா கேள்விப்படுகிறோம், இந்த கடைசி காலத்துல நம்ம இருக்கிறோம், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வருகைக்கு மிக சமீபமா இருக்கிறோம், ஒரு மாபெரும் எழுப்புதலை எதிர்பார்க்கிறோம். தேசத்துல கர்த்தர் பெரிய மறுரூபத்தை கொடுக்க போறார், நம்ம ஜெபிக்கிறோம், விசுவாசிக்கிறோம், அதை சீக்கிரமாய் பார்ப்போன்ற ஒரு நம்பிக்கை நமக்கு இருக்குது. அப்படிப்பட்ட இந்த காலத்துல கர்த்தர் செய்கிற ஒரு பெரிய எழுப்புதல் காலத்துல 2 விதமான ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுக்க போகிறார். அது என்னன்னா, 2 விதமான ஆசீர்வாதம் சொல்லுவதை விட 2 விதமான ஜனங்களை கர்த்தர் பயன்படுத்த போகிறார். அதுக்கு முன்மாதிரியா 2 மனிதர்களை கர்த்தர் வேதத்திலிருந்து காண்பிக்க போகிறார். ஒரு மனிதர் அற்பமா எண்ணப்பட்டு புறக்கணிக்கப்பட்ட ஒரு மனிதன், இன்னொரு பக்கம் நேசிக்கப்பட்ட ஒரு மனிதன், விரும்பப்பட்ட ஒரு மனிதன், அழகு ரூபவதி உள்ள ஒரு ஸ்திரீ. 2 ஸ்திரீகளை குறித்து கர்த்தர் கூட பேச போகிறார். அவர்கள் வாழ்க்கையில கர்த்தர் என்ன காரியத்தை செய்தாரோ அதே போல இந்த கடைசி காலத்துல கர்த்தருடைய வருகைக்கு சமீபமா இருக்கிற நம்மை கொண்டும் கர்த்தர் அந்த கடைசி கால எழுப்புதல் நம்மை பயன்படுத்த போகிறார். அவங்க வாழ்க்கையில என்ன செய்தார் அப்படின்னா, நம்ம எடுத்து வாசிக்கலாம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் 17ஆம் வசனம். லாபானுக்கு 2 குமாரத்திகள் இருந்தார்கள். மூத்தவள் பேர் லேயாள், இளையவள் பேர் ராகேல். லேயாளுடைய கண்கள் கூச்ச பார்வையாய் இருந்தது, ராகேலோ ரூபவதியும் பார்வைக்கு அழகானவளுமாயிருந்தாள். 18 முறை. யாக்கோபு ராகேல் பேரில் பிரியப்பட்டு, உம்முடைய இளைய குமாரத்தி ஆகிய ராகேலுக்காக உம்மிடத்தில் 7 வருஷம் வேலை செய்கிறேன் என்றான். பிரியமானவர்களே, இப்ப வேதத்துல நம்ம வாசித்தோம், லாபானுக்கு 2 குமாரத்தின்னு சொல்லப்பட்டிருக்குது. அதுக்கு முன்னாடி அப்ப அங்க என்ன நடந்ததுன்னா, நம்ம எல்லாம் வேதத்தை படித்தவர்களுக்கு தெரியும், நம்ம ரட்சிக்கப்பட்டவங்க எல்லாருக்கும் தெரியும், வேதத்தை வாசித்திருக்கிறோம். என்னன்னா, யாக்கோபு அவருடைய சகோதரனாகிய யாசாவை ஏமாத்தி அவருடைய அப்பாவாகிய ஈசாக்கு கிட்ட ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுகிறார். என்னன்னா, ஈசாக்கு பார்த்து சொல்றாரு, ஏசாவை கூப்பிட்டு, நான் போல மரணம் அடைய போறேன், கர்த்தரத்துல எடுத்துக்கொள்ளப்பட கர்த்தருடைய சந்நிதியில சேர போறேன், அதனால நீ வனத்துக்கு போய் வேட்டையாடி எனக்கு ருசியான பதார்த்தமா, எனக்கு ருசியுள்ள ஆகாரமா சமைத்து கொண்டு வா, நான் அதை புசிச்சு உன்னை ஆசீர்வதிக்கணும்னு சொல்றாரு. இது ரெபேக்கால் கேட்கிறார். ரெபேக்கால் கேட்டு ஏசா சொன்னதை இப்போ ஐயோ அவன் ஆசீர்வாதம் வாங்கிட்டு போறான் அப்படின்னு. ஏன்னா கர்ப்பத்துல 2 பேர் இருக்கும்போது அவன் 2 பேரும் ஒருத்தர் இடிச்சு சண்டைக்குள்ள இட்டுக் கொள்வாங்க. அப்போ நான் கர்ப்பத்துல விசாரித்த போது அப்ப கர்த்தர் பேசுவாரு, இளையவனை மூத்தவன் சேவிப்பான் அப்படின்னு பேசுறாரு. அப்ப அவங்க கர்ப்பத்துல இருந்து வெளிப்படும் போதே அவர் குதிகால பிடிச்சுன்னு அவர் கூடவே வந்துடுறாரு யாக்கோபு. அப்ப இதெல்லாம் விசாரித்த ரெபேக்கால் அப்ப நல்லா புரிஞ்சிருக்குது, ஏசாவை விட யாக்கோபை தேவதிக்க போறார், உயர்த்த போறார், அவன் சந்ததியை பெருக பண்ண போறாருன்னு அறிந்த ரெபேக்கால் என்ன பண்றாருன்னா, உடனே ஆட்டு மந்தையில போய் ஒரு நல்ல குட்டியை பிடிச்சி அதை அடிச்சு சமைச்சு கொண்டு அவங்க அப்பா சாப்பிடுற மாதிரி ருசியா சமைச்சு கொண்டு யாக்கோபிட்ட கொடுக்குறாரு. எடுத்துன்னு போய் அப்பா கிட்ட கொடு, நீ சாப்பிட்டு உன்னை ஆசீர்வதிப்பார் அப்படின்னு சொன்ன உடனே அவர் அதே போல போய் கொடுத்து தகப்பன்கிட்ட பெற்றுக்கொள்றாரு. ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட பிறகு ஏசா உள்ள வர்றாரு. தகப்பனே, நான் கொண்டு வந்த இந்த மாம்சத்தை புசின்னு சொன்னா, அப்ப நான் இப்பதான் ஆசீர்வதிச்சேன்றாரு. அப்ப யாரு வந்ததுன்னா யாக்கோபு அப்படின்னு. உடனே அவர் சொல்றாரு, தகப்பன்
கல்லறையில சேர்க்க பின்னு அந்த துக்க நாள் கொண்டாடின பிறகு அவனை விட மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப உடனே ரெபேக்கா என்ன பண்றாருன்னா, இங்க இருந்து அவனு ஏசா கொலை பண்ற போறான், சாக வச்சிரும், அதனால நீ என்ன பண்ணுனா என் சகோதரன் வீட்டுக்கு போயிடு அப்படின்னு சொல்றாரு. அப்பதான் அவருடைய சகோதரன் தான் லாபான். அப்ப அந்த லாபானுடைய வீட்டுக்கு வராரு. வந்தபோது அவருடைய அவருடைய பிள்ளை 2 பேர் அவங்க இருக்கிறாங்க. அதுல ராகேல வந்து அந்த யாக்கோபை பாக்குறாரு. அந்த துறவண்டை வந்து ஆடு மேய்க்கிறவங்க அவங்க மந்தையெல்லாம் கொண்டு வந்து சேர்த்து அந்த பெரிய கல் கிணற்று மேல வச்சிருப்பாங்க. அதை தள்ளின உடனே அந்த ஆடுகள்லாம் தண்ணி குடிக்கும். உடனே அவங்க மேய விடுவாங்க. இப்படி வழக்கமா செய்யறாங்க. அந்த இடத்துல வந்த யாக்கோபு அங்க வந்து ராகேல பாக்குறாரு. ராகேல் கிட்ட பேசுறா, இது போல நான் தான் ரெபேக்காளுடைய மகன் அப்படின்னு சொன்னோன்னே நடந்தது சொல்றாரு. உடனே தகப்பன் கிட்ட கொண்டு போறாங்க. லாபானையும் பாக்குறாரு. லாபான் கிட்ட நடந்தது சொல்றாரு பெரியமானே. அப்பதான் அவர் சொல்றாரு, லாபானுக்கு 2 குமாரத்திகள் இருக்கிறார்கள். அப்ப அவர் சொல்றாரு, நான் வந்து நீ ஆடுகளை மேய வேலை செய்ய, ஆனா நீ என் மருமகனா இருக்கிற, சும்மா எப்படி செய்வ, அதனால நான் உனக்கு சம்பளம் கொடுக்குறேன், நீ என்ன சம்பளம் எதிர்பார்க்கறன்னு கேட்டதான் சொல்றாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, ராகேலுக்காக நான் 7 வருஷம் வேலை செய்யறேன் அப்படின்றாரு. அதுக்கு அப்பதான் வேதம் சொல்லுது, லாபானுக்கு 2 குமாரத்திகள், மூத்தவள் பேர் லேயாள், இளையவள் பேர் ராகேல். அப்போ லேயாள் எப்படி இருக்கிறான்னா, கண்கள் கூச்ச பார்வையா இருக்குது. யாக்கோபு வந்து விரும்புற மாதிரி லேயாள் இல்ல, அழகு இல்லை. ஆனா ராகேல் சொல்லுது, ராகேலோ ரூபவதியும் பார்வைக்கு அழகானவளுமா இருந்தால், யாக்கோபு நேசிக்கிற மாதிரி ராகேல் இருந்தா, ஆனா லேயாள் அப்படி இல்ல பிரியமானவளே. அதே போல 2 விதமான மனிதர்களை கர்த்தர் இந்த நாள்ல பயன்படுத்த போறார். அநேகர் நேசிக்கிற மனிதர்களா இருக்கலாம், அநேகர் விரும்புற மாதிரி நம்மளை கர்த்தர் உயர்த்தி இருக்கலாம். எனக்கு ஒரு ஊழியக்காரர் தெரியும். அவர் வந்து மோகன் சிலாசரியா கூட்டத்துல எல்லாம் பேச வச்சிருக்கிறாரு. அப்ப அவருடைய சாட்சி என் மகனின் ஒரு திரைப்படத்தை எடுத்தாங்க. அவர் அநேக முறை எங்க ஊழியத்துல கூட்டத்துக்கு வந்திருக்கிறாரு. உபவாச எல்லாம் பேசிருக்காரு, சாட்சி எல்லாம் சொல்லியிருக்கிறாரு. அப்ப சாட்சி சொல்லும் போது சொல்லுகிறாரு, அவர் வந்து பெற்றோரால கைவிடப்பட்டு அனாதையா அலைஞ்சாராம். அப்ப அவர் பாத்தீங்கன்னா, அவர் படிச்ச ஸ்கூல் வந்து எந்த பெரிய இங்கிலீஷ் மீடியம் மெட்ரிகுலேஷன் எல்லாம் படிக்கல, அந்த திறந்த வெளி ஸ்கூல்ல தான் படிச்சாரு. அதுல படிக்கும் போது 10th வந்து படிச்சு எக்ஸாம் எழுதுறாரு. எக்ஸாம் எழுதி 10th ரிசல்ட்டுக்காக போறாரு. போனா ஒரு கிஃப்ட் மாதிரி எடுத்து அவர் கையில கொடுத்துட்டு கை கொடுத்து விஷ் பண்ணிட்டு அவர் சொல்றாரா, அந்த ஸ்கூலுடைய ப்ரொபோசலரு, நீங்க ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வந்திருக்கிறீங்க அப்படின்னு கை கொடுத்தாராம். அவர் அந்த சந்தோஷத்தை சொல்லப்பட்ட யாரும் இல்லை, நண்பரோ பெற்றோரோ யாருமே இல்லை, அவர் சொன்ன சாட்சி தான். அதுக்கு அடுத்து +1 +2 ஜாயின் பண்ணி படிக்கணும். அதுலயும் படிச்சாரு. அதே போல ஓப்பன்ல படிச்சாரு. எந்த ஃபீஸ் எல்லாம் கட்டி படிக்கல, கர்த்தர் அற்புதமா நடத்தினாரு. அதே போல +2 ரிசல்ட் வந்து அதே போல ரிசல்ட் ஸ்டேட் ஃபர்ஸ்டா வர்றாரு. அப்படியே சாட்சி சொல்லும் போது ஆச்சரியப்பட்டுக்கிறோம். 10th ஸ்டேட் ஃபர்ஸ்ட், +2 ஸ்டேட் ஃபர்ஸ்ட். அடுத்து சென்னை பெரிய காலேஜ், லயோலா காலேஜ், அதுல அவர் சாட்சி சொல்லும் போது சொன்னாரு, முன்னாடி பெஞ்சில் போய் அவர் உட்காராரு. அட்மிஷன் ஜாயின் பண்ணிட்டாரு, காலேஜுக்கு போறாரு. போன உடனே ஃபர்ஸ்ட் பெஞ்சில் போய் உட்காந்த உடனே பெரிய ஒருத்தர் வந்து கை கொடுத்தாரு. வந்து ஒருத்தர் இன்ட்ரோடியூஸ் பண்ணி அறிமுகப்படுத்திக் கொள்வாங்க. அப்ப சொல்றாராம், எங்க அப்பா வந்து பிரதாப் சி ரெட்டி, எங்க அப்பா தான் அப்போலோ சேர்மேன் அப்படின்னு. ஐயோ இவர் பெரிய ஆளாகிறாரு, அவர் பக்கத்துல நம்ம இருக்கக்கூடாது. அடுத்த பெஞ்ச் வந்தாராம். அது பெஞ்சு வந்தா அவர் கை கொடுத்து சொல்றாராம், எங்க அப்பா தான் வந்து ஆச்சி மசாலா கம்பெனி ஓனர் அப்படின்றாராம். ஐயோ இவருக்கு பக்கத்துல நம்ம உட்கார கூடாது. அடுத்த டேபிளுக்கு வந்தாராம். அடுத்த டேபிள் வந்தா அவர் சொல்றாரா, சிபிராஜ், மை ஃபாதர் இஸ் சத்யராஜ் ஆக்டர் என்றாராம். ஐயோ இவங்க எல்லாம் பெரிய லெவல்ல இருக்கிறாங்கன்ட்டு கடைசி பெஞ்சில் வந்து உட்கார வரான், போவாராம், வருவாராம். அவ்வளவுதான் அவருடைய இதுவான். எல்லாம் நடத்துற பாடத்தை பாப்பாராம், கேட்பாராம், போயினே இருப்பாராம். ஆனா அவர் வந்து அந்த செமினார் முடியும் பத்தில ஃபர்ஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர் 3 வருஷத்துலயும் அவர் ஒருவதான் கோல்டு மெடலிஸ்ட் தான். இந்த ரெக்கார்டு வந்து லயோலா காலேஜ்ல ரெக்கார்டா, ஏன்னா கண்டினியூவா 3 வருஷம் கோல்டு மெடலிஸ்ட். இப்ப இதை ஏன் சொல்ல வரனா, மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டு மனுஷர் யாராவது பெற்றோரோ எந்த உடன் பிறந்தோரோ இல்லை, இன்னைக்கு எல்லாம் படிக்கிற எல்லாம் இதுவெல்லாம் வந்துச்சு. அப்ப அனைவா அந்த வருஷத்துக்கு அப்பெல்லாம் எந்த இதுலயும் கல்லூரியில காசு எல்லாம் கட்டல. ஆனா கர்த்தர் கிருபையா நடத்தி பாருங்க, எப்படிப்பட்ட மனிதனை கர்த்தர் தெரிந்து கொள்ள பாருங்க. மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டாலும் நேசிக்கப்படத்தக்கதா இருந்தாலும், ஆனா தேவன் பார்வையில விசேஷித்தவர்களாய் கர்த்தர் வைத்திருக்கார் பெரியமானவர்களே. அதே போல இன்னைக்கு இந்த லேயாளை பார்த்து சொல்றாரு, ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது, கூச்ச பார்வையா இருந்தது. ராகேல் விரும்புற மாதிரி இல்ல. ஆனா வந்து ராகேல வந்து யாக்கோபு விரும்புற மாதிரி லேயாள் இல்ல. ஆனா ராகேல் வந்து அவர் விரும்புற மாதிரி அழகு ரூபவதின்னு வேதம் சொல்லி இருக்கிறது. அப்ப அவர் என்ன சொல்றேன்னா, நான் ராகேலுக்காக 7 வருஷம் வேலை செய்யறேன் அப்படின்னு சொல்றாரு. உடனே அந்த அப்பா தகப்பன் லாபான் சொல்றாரு, நீ வேலை செய்யப்பா அப்படின்னாரு. 7 வருஷம் முடிஞ்சோடனே போய் லாபானை கேட்கறாரு, போல 7 வருஷம் நான் வேலை செஞ்சுட்டேன், நீ சொன்ன மாதிரி குமாரத்தி ராகேல் எனக்கு திருமணம் சரின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, அவங்களுக்கு திருமணம் பண்ணி இரவுல வந்து அவங்க கணவன் மனைவியா வாழ்ந்து மறுநாள் பார்த்தா அது வந்து ராகேல் இல்ல லேயாள். அப்படியே அவர் அதிர்ச்சியாரு. போய் கேட்கிறாரு, எனக்கு ஏன் அப்படி செஞ்சுட்ட, நீ ஏன் அப்படி ஏமாத்திட்டேன்னு கேட்டா அவர் சொல்றாரு, மூத்த இருக்கும் போது இளையவளை இல்ல, அதனால நான் மறுபடியும் 7 வருஷம் வேலை செய்ய,
மறுபடியும் 7 வருஷம் வேலை செய்யலாம், நீ திரும்ப ராகேலுக்கு திருமணம் செஞ்சுக்கலாம் அப்படின்றாரு. அவர் மறுபடியும் ராகேலுக்காக 7 வருஷம் வேலை செய்யறாரு. ராகேல் ரொம்ப சிநேகித்ததுனால நேசித்ததுனால அவருக்கு 7 வருஷம் போனதே தெரியல. திரும்ப 7 வருஷம் முடிஞ்ச உடனே ராகேலையும் திருமணம் செஞ்சினார். இப்போ அந்த ராகேலுக்கு லேயாளுக்கும் 2 வேலைக்காரிகளை அவங்க அப்பா கூட உதவியா கொடுக்குறாரு. உதவியா கொடுத்த உடனே இப்ப வேதம் சொல்லுகிறது, அற்பமா எண்ணப்பட்ட அவர் ரொம்ப நேசிக்கவே இல்லை லேயால, ஆனா ராகேல ரொம்ப நேசித்தார். வேதம் சொல்லுது, இப்போ வாசிக்கலாம். அது 29ஆம் அதிகாரம் 31. லேயாள் அற்பமா எண்ணப்பட்டாள் என்று கர்த்தர் கண்டு அவள் கர்ப்பந்தரிக்கும்படி செய்தார். ராகேலும் நல்லடியாய் இருந்தாள். பிரியமானவர்களே, இப்ப வேதம் சொல்லுகிறது, லேயாள் அற்பமா எண்ணப்பட்டாள் அப்படின்னு கண்டு கர்த்தர் பார்த்தாராம், மனுஷன் பார்க்கல. யாக்கோபு அவர் அற்பமா பார்த்ததை கர்த்தர் பார்த்தாரு. இப்போ வேதம் சொல்லுகிறது, லேயாள் அற்பமா எண்ணப்பட்டதை கர்த்தர் கண்டு அவள் கர்ப்பம் தரிக்கும்படி செய்தார். ராகேலோ மலடியா இருந்தாலும் வேதம் சொல்லுது, ராகேல கர்த்தர் அந்த புத்திர சுதிகாரத்தை தந்து ஆசீர்வதிக்கல, கர்ப்பத்தின் கனியை தரல. ஏன்னா லேயாள் தான் அந்த இடத்துல அற்பமா எண்ணப்பட்ட. அதே போல மனுஷங்களால, சூழ்நிலைகளால, உறவுகளால, அநேகரால நம்முடைய நிலைமைகள் இன்னைக்கு அற்பமா எண்ணப்படுற மாதிரி, புறக்கணிக்கிற மாதிரி, மற்றவங்களுக்கு கிடைக்கிற ஒரு மரியாதை, மற்றவங்களுக்கு கிடைக்கிற ஒரு ஆணரம் இருக்கலாம். எனக்கு அன்பானவர்களே, இதை நீங்க எங்க இருந்து கேட்டுக்கொண்டிருந்தாலும், எந்த தேசத்திலிருந்து கேட்டுக்கொண்டிருந்தாலும் அந்த இடத்துல அற்பமா எண்ணப்பட்ட. அதே போல மனுஷங்களால, சூழ்நிலைகளால, உறவுகளால, அநேகரால நம்முடைய நிலைமைகள் இன்னைக்கு அற்பமா எண்ணப்படுற மாதிரி, புறக்கணிக்கிற மாதிரி, மற்றவங்களுக்கு கிடைக்கிற ஒரு மரியாதை, மற்றவங்களுக்கு கிடைக்கிற ஒரு ஆணரம் இருக்கலாம். எனக்கு அன்பானவர்களே, இதை நீங்க எங்க இருந்து கேட்டுக்கொண்டிருந்தாலும், எந்த தேசத்திலிருந்து கேட்டுக்கொண்டிருந்தாலும், வாட்ஸ்அப், யூடியூப், எந்த வழியா நீங்க கேட்டாலும், ஏசப்பா ஆண்டவருடைய வார்த்தைகளை பார்த்து சொல்லுது, அற்பமா எண்ணப்பட்ட உங்களை, மனுஷரால நினைக்கப்படாத, எந்த ஒரு மரியாதைக்குரியவர்களா இல்லாத உங்களை கர்த்தர் ஒரு ஆனரபிள் பண்ணுகிறார். என்ன பெரிய விஷயமா, கர்ப்பத்தின் கனி கொடுத்து ஆசீர்வதிச்சிட்டாரு, அது ஒரு பெரிய விஷயமா அப்படின்னு நம்ம கேட்கலாம், ஒரு கேள்வி வரலாம். பிரியமானவர்களே, இங்க லேயாள் அற்பமா எண்ணப்பட்டதை கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிச்சான்றது பெரிய விஷயம் இல்ல பிரியமானவர்களே. ஆனா கர்ப்பத்தின் கனி கொடுக்கிற ஆண்டவர் 4 பிள்ளைகளை லேயாளுக்கு கொடுக்கிறார். அப்ப வாசிக்கலாம், என்னன்னா 35ஆம் வசனத்தை வாசிக்கலாம். மறுபடியும் அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று இப்பொழுது கர்த்தரை துதிப்பேன் என்று சொல்லி அவனுக்கு யூதா என்று பெயரிட்டாள். பிற்பாடு அவளுக்கு பிள்ளை பேர் நின்று போயிடுச்சு. இப்ப வேதம் சொல்லுது பாருங்க, மறுபடியும் அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று இப்போது கர்த்தரை துதிப்பேன் என்று சொல்லி அவனுக்கு யூதா என்று பெயரிட்டான். பிரியமானவர்களே, முதலாவது பிள்ளை பேர் ரூபன், 2வது பிள்ளை பேர் சிமியோன், 3வது பிறகுற பிள்ளை பேர் லேவி. கர்த்தர் கொடுக்கிற ஒரு விசேஷித்த ஆசீர்வாதம் 4வது பிள்ளை பிறகுது, அது யூதா என்று பேர் வைக்கிறாரு. இப்ப நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து முன்னறிவிக்கப்பட்ட பிறந்தது நமக்கு தெரியும். அவர் அன்னைக்கு அந்த சர்பத்தை பார்த்து சபித்த போது, உனக்கும் ஸ்திரிக்கும் உன் வித்துக்கும் அவன் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன் அப்படின்னு சபிக்கிறாரு. அவன் புதிகாலை நசுக்குவாய், என் தலையை நசுக்குவான்னு சர்பத்தை பார்த்து சபிக்கிறார். அப்பவே ஆண்டவர் ஒரு முன்குறித்தார், தேவன் நான் இயேசு உலக ரட்சகர் அந்த உலகத்துல பிறக்கணும், அவர் பிசாசின் தலையை நசு, ஆதாம் பாவம் செஞ்சதுனால பிசாசு உலகத்தை பிடிங்கி கொண்டான் பாத்தீங்களா, அதை திரும்ப மீட்டு கொடுக்க இயேசு இந்த உலகத்துல வருவார்னு முன்குறித்தாரு. அவர் எப்படி வருவார், யார் இதுல வருவார்னா, இதான் வேதம் சொல்லுகிறது, யூதா கோத்திரத்துல பிறப்பார், தாவீதின் சந்ததியில பிறப்பார்னு கர்த்தர் முன்குறித்தார். பாத்தீங்களா, யாருடைய சந்ததினா அற்பமா எண்ணப்பட்ட, புறக்கணிக்கப்பட்ட, நினைக்க கூட இல்லை, விரும்ப கூட இல்லை, ஆனா கர்த்தர் அவங்களை பார்த்து அந்த சந்ததியில் அவங்க வயிற்றுல பிறந்த யூதாவுக்கு தான் உலகத்தையே ரட்சிக்க போகிற உலக ரட்சகர், உலகத்தையே மீட்டு தேவனுடைய பரலோகத்துக்கு கொண்டு போகிற மாபெரும் மீட்பராகி நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிறக்க தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி கோத்திரம் அந்த யூதா கோத்திரம். பிரியமானவர்களே, மனுஷனுடைய பார்வைக்கு தான் அற்பமா இருந்த லேயாள், ஆனா தேவனுடைய பார்வையில விசேஷத்தை தெரிந்து கொண்டார். அதனாலதான் அந்த சந்ததியில, யூதா சந்ததியில என் ஆண்டவராக இயேசு பிறந்தார். அது எங்கன்னா எல்லாருக்கும் நம்ம வாசிக்கலாம். மத்தேயு சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் சில வசனங்களை வாசிக்கலாம். 1, 2, 3 வசனம் வாசிக்கலாம். ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனான இயேசு கிறிஸ்துவினுடைய வம்ச வரலாறு. ஆபிரகாம் ஈசாக்கை பெற்றான், ஈசாக்கு யாக்கோபை பெற்றான், யாக்கோபு யூதாவையும் அவன் சகோதரரையும் பெற்றான். யூதா பாரேசையும் ஆராவையும் தாமாரின் இடத்தில் பெற்றான். பாரேஸ் எஸ்ரோமை பெற்றான், எஸ்ரோம் ஆராமை பெற்றான். பிரியமானவர்களே, பாத்தீங்களா, தேவ நாமம் மகிமைப்படுவதாக, கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படணும். பாத்தீங்களா, ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனான இயேசு கிறிஸ்துடைய வம்ச வரலாறு. ஆபிரகாம் ஈசாக்கை பெற்றான், ஈசாக்கு யாக்கோபை பெற்றான், யாக்கோபு யூதாவையும் அவன் சகோதரரையும் பெற்றான். யூதா பாரேசையும், அப்படி அவர் சந்ததி வாசித்துக் கொண்டே வந்தவனா அந்த சந்ததி 16. யாக்கோபு மரியாளுடைய புருஷனாகிய யோசேப்பை பெற்றான், அவளிடத்தில் கிறிஸ்து என்னப்படுகிற இயேசு பிறந்தார்.
பாத்தீங்களா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த சந்ததியில, யூதா சந்ததியில, யூதா கோத்திரத்துல, தாவீதின் சந்ததியில நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிறந்தார். பிரியமானவர்களே, இதை விட விசேஷித்த ஆசீர்வாதம் என்ன பெரிய நன்மை! அதே ஆண்டவர் இந்த கடைசி காலத்துல இந்த ரட்சகராக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிறந்தது போல நம்ம மூலமா அநேகர் இன்னைக்கு கர்த்தர் ரட்சிக்கவும், நம்ம அநேகருடைய வாழ்க்கையில இயேசு உதிக்கவும், அநேகருடைய வாழ்க்கையில இயேசு பிறக்கவும் நம்ம பயன்படுத்த போகிறார். அற்பமா எண்ணப்பட்டு புறக்கணிக்கப்பட்ட எல்லாராலும் வெறுக்கப்பட்ட ஒரு நிலைமை நமக்கு இருக்கலாம். ஒருவேளை நீங்க இதை எப்படிப்பட்ட இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருந்தாலும் ஆண்டவருடைய வாழ்க்கை உங்களோடு கூட கடந்து வருகிறது. இதே லேயாளை பயன்படுத்தினவர் உன்னதமான மகா மேன்மையான ஆசீர்வாதத்தை கொடுத்து அந்த ரட்சகராக இயேசு பிறக்க பயன்படுத்தினாரே, அதே போல இந்த கடைசி காலத்துல உங்களை என்னையும் பயன்படுத்துவேன்னு கர்த்தர் சொல்றார். பிரியமானே, அதன் மூலமா கர்த்தர் மகிமைப்படுவாராம். ஏன்னா எவர்களை முன்குறித்தாரோ அவளை அழைத்தும் இருக்கிறார், எவர்களை அழைத்தாரோ அவளை நீதிமான்களாக்கியும் இருக்கிறார், எவர்களை நீதிமான்களாக்கினாரோ அவளை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். அந்த சர்பத்தை பார்த்து கர்த்தர் சபிச்சாரு. அப்பவே கர்த்தர் முன்குறித்தார், இந்த லேயாள் வாழ்க்கையில, இந்த யூதா கோத்திரத்துல என் ஆண்டவராக இயேசு பிறந்து உலகத்தின் பாவத்தை போக்குற உலக ரட்சகராக இயேசு வரணும்னு முன்குறித்தார். பிரியமானே, அதனாலதான் லேயாளை முன்குறித்து அழைத்து அபிஷேகித்து அந்த சந்ததியை கர்த்தர் ஆசீர்வதித்தார். அதே ஆசீர்வாதத்தை உங்களை என்னையும் பயன்படுத்துவேன்னு கர்த்தர் சொல்லுகிறார். பிரியமானே, இப்ப ரெண்டாவது ஒரு காரியம் என்னன்னா, இப்ப லேயாள் வாழ்க்கையில கர்த்தர் இந்த பெரிய காரியத்தை செய்தார். உண்மைதான், நம்ம நேசிச்சாரு, அழகா இருந்தாரு, அப்போ அவன் வாழ்க்கையில செய்ய மாட்டாரா அப்படின்னா, அதே ராகேல் வாழ்க்கையில கர்த்தர் என்ன செய்தார்? இப்ப ராகேலுடைய வாழ்க்கையில கர்த்தர் செய்ததை பார்க்கலாம். அதே 30ஆம் அதிகாரம், ஆதியாகமத்தின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். தேவன் ராகேலை நினைத்தருளினார், அவளுக்கு தேவன் செவி கொடுத்து அவள் கர்ப்பந்தரிக்கும்படி செய்தார். அடுத்த வசனம் பாருங்க. அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று தேவன் என் நிந்தையை நீக்கிவிட்டார் என்றும், இன்னும் ஒரு குமாரனை கர்த்தர் எனக்கு தருவார் என்றும் சொல்லி அவனுக்கு யோசேப்பு என்று பெயரிட்டார். அல்லேலூயா. பிரியமானவர்களே, வேதம் சொல்லுகிறது 10 பிள்ளைகள் யாக்கோபுக்கு பிறந்துட்டாங்க. 10 பிள்ளை. லேயாளுடைய பிள்ளை, அவருடைய வேலைக்காரியாக சில்பால், அவருடைய ராகேலுடைய வேலைக்காரியாக பில்கால், இவங்களுக்கு எல்லாம் பிள்ளைங்க பிறந்து மொத்தம் 10 பிள்ளைங்க பிறந்துட்டாங்க. பிரியமானவர்களே, 10 பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வாதமா பெரிய சந்ததியா செழிக்க வச்சாரு. ஆனா இவ்வளவோ நெருக்கப்பட்டு இவ்வளவோ நேசிச்ச யாக்கோபு நேசிச்சவதான், ரொம்ப அழகு சௌந்தரியம் உள்ளவதான். ஆனா கர்த்தர் இந்த 10 பிள்ளைகளை பிறந்த பிறகு மத்தவங்க இவங்களும் அற்பமா பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. பத்தியா, உங்க வாழ்க்கையில ஒண்ணு இல்ல, பத்தியா உனக்கு பிள்ளை பேர் ஒண்ணு இல்ல, பத்தியா நாங்க 10 பிள்ளை பத்திருக்கிறோம். இப்ப அவருடைய யாக்கோபுக்கு பிள்ளை 10 பிள்ளை பிறந்திருக்குது. அவங்க 3 பேருக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா அவர் மூலமா சந்ததி ஆசீர்வதிக்கப்படுது. கர்த்தர் அவங்க கூட்டத்தை பெருக பண்ண போறாரு. ஆனா பாத்தீங்கன்னா ராகேலு ரொம்ப நேசிச்சதான், ரொம்ப பிரியமா இருந்தா. ஆனா பாத்தீங்கன்னா கர்ப்பம் அடைக்கப்பட்டுக்குதுன்னு இப்ப எல்லாம் இந்த பக்கம் திரும்பி இருப்பாங்க. ராகேலை பத்தாம பார்த்து அவங்க அழகு இருந்தாலும், ரூபவதியா இருந்தாலும், எல்லாரோட சௌந்தரியமா இருந்தாலும், ஒன்னும் ஒரு புழு பூச்சில பத்தியா, ஒரு பிள்ளைல பத்தியா, நம்ம சந்ததி பெருக போகுது, நம்ம சந்ததி உயர போகுதுன்னு நினைச்சாங்க. பிரியமானவர்களே, ஆனா மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயங்களை சோதித்து ஆராய்ந்து அறிக்கிறார். என்னதான் யூதா கோத்திரத்துல உலக ரட்சகராக இயேசுவே பிறந்தாலும், அந்த தேவனே முன்குறித்திருந்தாலும் ஒரு தீமை, ஒரு ஆபத்து வரப்போகுது. என்னன்னா, இந்த இஸ்ரவேல் தேசத்துல 12 கோத்திரமா பெருக போய் எல்லா சந்ததி கர்த்தர் ஆசீர்வதிச்ச பிறகு ஒரு சம்பவம் நடக்க போகுது. என்னன்னா, தேசத்திலே மிகப்பெரிய பஞ்சம் வரப்போகுது. இது எல்லாருக்கும் தெரிந்ததுதான். ஆனா இந்த ராகேலுக்கு பிறந்த யோசேப்பை கர்த்தர் அந்த காரியத்துல பயன்படுத்த போறார். எப்படி பயன்படுத்த போறாருன்னா, உலக ரட்சகராக இயேசு பிறக்க போற யூதா கோத்திரத்துக்கு பாதுகாப்பதற்காக, பஞ்சத்துல அடிபட்டு பஞ்ச சாப்பாடு ஆகாரம் இல்லாம, தானியம் இல்லாம பஞ்சம் வரப்போது, அதுல மறிச்சிட்டு இருந்தாலும் என்ன செஞ்சிருக்க, கர்த்தருடைய சித்தம் நிறைவேறிக்குமா? தேவனுடைய திட்டம் நிறைவேறிருக்காது. ஆனா இவர்களை பாதுகாக்க கர்த்தர் ராகேலுடைய சந்ததி, ராகேலுக்கு பிறந்த யோசேப்பை கர்த்தர் பயன்படுத்த ஒரு திட்டம் பண்ணார். அதான் வேதம் சொல்லுகிறது, எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார், எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாக்கியும் இருக்கிறார், எவர்களை நீதிமான்களாக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். இந்த 108 அவசர ஜெப குழுக்கள் ஒவ்வொரு சகோதரர்களையும் கர்த்தர் ஒரு திட்டம் வச்சிருக்கிறார். அற்பமா புறக்கணிக்கப்பட்ட நீங்களா இருந்தாலும், அநேக நேசிக்கக்கூடியவர்களாய், நல்ல விரும்பக்கூடியவர்களாய், நல்ல படிப்பு, ஞானம், திறன், நல்ல வேலை ஸ்தலத்துல உயர்வு,